கைஸ் வெல்கம் பேக் டு மோர்திப் சென் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ கன்னியாகுமரியோட வ்ளாகிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ நான் ஊருக்கு போகிறேன். ஸோ எந்த ட்ரெயின்லன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியிலேருந்து போகல, நாகர்கோயிலேருந்து போகிறேன். ஸோ எந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, நான் நாகர்கோயில் போய் சொல்கிறேன். இது ஒரு தனி ஷார்ட் வ்ளாகாக வரும். அந்த ட்ரெயின் வ்ளாக் வந்து தனியாக வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:33 ஆகுது. நம்மளுக்கு கன்னியாகுமரியிலேருந்து திருநெல்வேலி போகிற பேசஞ்சரில் தான் நாகர்கோவில் வரைக்கும் போக போகிறேன். அந்த வண்டி பார்த்திங்கன்னா 6:25க்கு தான் வரும். ஸோ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு பிளாட்ஃபார்ம் போய் நம்ம வண்டியை பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க போகலாம். கன்னியாகுமரி ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவிலுக்கு பார்த்திங்கன்னா 10 rupees ஆச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் கன்னியாகுமரி ஸ்டேஷனுக்குள்ளே வரேன். செம்மையாக இருக்குது ஸ்டேஷன் பார்க்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம திப்ருகர் விவேக் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு டைம்னா அது ஒரு 15 minutes டிலேயில் டிபார்ட் ஆக போகிறோம். நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிது. நம்ம ஃபஸ்ட்டு கோச், அதாவது எஸ்எல்ஆருக்கு பக்கத்தில் இருக்கிற கோச்சில் போய் சீட் போடலான்னு பிளான் பண்ணிட்டோம். இந்த பாருங்கள், ட்ரெயின் கிளம்பிடுச்சு. நம்ம லோக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு ஷெட்டோடைய வேப் 7. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாகர்கோவில் வரைக்கும் கூப்பிட்டு போக போகுது. கைஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 minutes டிலேயோட பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகுது. பிகாஸ் ஆஃப் திப்ருகர் விவேக் எக்ஸ்பிரஸால் தான். கைஸ், ஆன் டைமுக்கு நம்ம ட்ரெயின் கிளம்பும்போது சிக்னல் கிளியர் பண்ணிட்டாங்க. எஸ், நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆன் டைமுக்கு டிபார்ட் ஆகுது கன்னியாகுமரி ஸ்டேஷன்லேருந்து. கைஸ், நம்ம கோச்சில் யாருமே இல்லை, நம்மளை தவிர்த்து யாருமே இல்லை. பாய் பாய் கன்னியாகுமரி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கலர் லோகோ போட்டிருக்காங்க நம்ம கன்னியாகுமரி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்க்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினோட டைமிங் பார்த்துடலாம். நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா 6:25 கிளம்புது. நாகர்கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6:45க்கெலாம் போயிடும். ஸோ இது ஃபாஸ்டஸ்ட்டு ட்ரெயின் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த அதாவது இந்த மிடில் ஃபாஸ்ட்டாக போகுது. அதனால நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் இந்த ரூட்டில் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரெயின். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி வந்து எப்படி போகிறதுன்ற வரைக்கும் நான் இந்த வ்ளாகில் நான் கன்னியாகுமரி சீரீஸில் காட்டுறேன். ப்ளேலிஸ்ட்லாம் போட்டுறேன் கன்னியாகுமரி சீரீஸ்ன்ட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்து இதே மாதிரி வாங்க, பேசஞ்சர் ட்ரெயினை பிடிச்சி நாகர்கோவில் போயிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை போகணுமா, நான் வந்து பார்த்திங்கன்னா சேலம் வரைக்கும் போகிறேன். ஸோ வந்து எந்த ட்ரெயினை நான் போய் நாகர்கோவில் போய் காட்டுறேன். இந்த சைட் நான் பார்க்கவே இல்லை. வாவ், வாட் அ வியூ கைஸ், கிரேசி வியூ, நைஸ், செம்மையாக இருக்குது. இந்த வியூ தான் நான் பார்க்குறேன். நைஸ் 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 நைஸ். அவ்வளோதான், நம்ம ட்ரெயின் எடுத்தாச்சு. எஸ், காலையில் வந்தோம். இப்போ கன்னியாகுமரியை சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் கிளம்புறோம் நம்ம ஊருக்கு. எந்த ட்ரெயினுன்னு சீக்ரெட்டாக வச்சுட்ருக்கானேன்னு பார்க்குறீங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வ்ளாகோட எண்டில் நான் வந்து க்ளூ தரேன், நீங்கள் அதிலே கண்டுபிடிச்சிடுவீங்க. கோச்சோட ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ரன் இந்த ட்ரெயினுக்கு.
தெரில. ஒரு ஃபாஸ்ட் ரன்னோட வந்துட்டு இருந்தோம். டக்குன்னு பிரேக் பிடிச்சி ட்ரெயினை நிப்பாட்டிட்டாங்க, என்னன்னு தெரியல. கோயில் ஜங்ஷன் அவுட்டரில் தான் இருக்கிறோம். ஸோ வாங்க இப்போ வெளியே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாகர்கோவில் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் அரைவாக போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் டிலேயோட பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் ஜங்ஷன் வந்திருக்கோம். ஏடா பரபரப்பாக பேசுகிறான்னு பார்த்தீங்களா, பிளாட்ஃபார்ம்குள்ளே ட்ரெயின் வந்துச்சு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் தான் இங்கே நிற்கும். நான் இறங்கிட்டு பேச முடியாது. கன்னியாகுமரி சீரிஸ் வருது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பை பை கைஸ்.